உங்கள் வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருள் வச்சு உங்கள் செடியில் இருக்க எல்லா பூச்சியுமே அழிச்சிட முடியும். எந்த பூச்சியாக இருந்தாலும் சரி, அஸ்வினி பூச்சி, மாவு பூச்சி, த்ரிப்ஸ் அட்டாக், ஸ்பைடர் மைட்ஸ், அப்புறம் இந்த புழுக்கள் இந்த பொதுவாக மல்லி செடி, நந்தியாவட்டம், அரளி செடியில் புழுக்கள் தொல்லை அதிகமாக இருக்கும். அது இருந்ததுனாலும் சரி, இந்த ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும். எறும்பு தொல்லையும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா எறும்பும் வராது. இதுக்கு தேவையானது ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நான் எடுத்திருக்கேன். அதுதான் பட்டை. நம்ம பிரியாணிக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த பட்டையை தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடச்சிரும். இதை வடிகட்டிட்டு ஒரு மடங்குக்கு 2 மடங்கு நம்ம தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு, ரொம்ப அதிகமாக இருந்தோம்னா நீங்கள் 3 நாளைக்கு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். இல்லை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டு வாங்க. இது ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படும். அது கூடவே சேர்த்து இது நீங்கள் மண்ணிலையும் நீங்கள் கொடுக்கலாம். இது ரூட்டிங் ஹார்மோனாக, அந்த பட்டை தண்ணி ரூட்டிங் ஹார்மோனாக ஒர்க் ஆகி வேறு நல்லா படர்ந்து வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா விதமான செடிகளுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ வேறு ஏதாவது டிப்ஸ் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பாய்.